ஸ்ரீ விஷ்ணு புராணம் 38ஆம் பகுதி. நிதாகரும் ஜடபரதரும். முக்தி அடைந்தது ஜடபரத மகரிஷி சௌவீர ராஜனை நோக்கி, அரசே கேட்பாய், மறுபடியும் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ருபுவானவர் தம் சீடர்களுக்கு ஞானோபதேசம் செய்ய நினைத்து அந்த நகரத்திற்கு சென்றார். அப்போது பரிவாரங்களுடன் அரசன் பட்டண பிரவேசம் செய்து கொண்டிருந்தான். நிதாகர் காட்டிலிருந்து சமைத்து தர்ப்பைகளை சேகரித்து கொண்டு சந்தடியாக இருந்ததால் தீட்டுப்படுவோம் என்று பட்டணத்தில் போகாமல் தூரத்தில் நின்று கொண்டிருந்தார். பசியினால் மெலிந்திருந்த நிதாச்சரை கண்ட ருபு முனிவர், பிராமணரே, நீங்கள் ஏன் ஒன்றியாக இங்கேயே நிற்கிறீன் என்று கேட்க, அதற்கு நிதாகர், சுவாமி, எங்கு அரசன் பட்டணத்திற்குள் போகிறார். ஆகையால் ஜன நெருக்கம் அதிகமாக இருப்பதால் உள்ளே போக முடியாமல் இங்கே நிற்கிறேன் என்றார். அதை கேட்டதும் ருபு முனிவர், ஐயனே, அரசன் யார், ஜனங்கள் யார் எனக்கு தெரியவில்லையே. நீரோ அதை தெரிந்தவராக இருக்கிறீர். ஆகையால் எனக்கும் தெரியும்படி கூற வேண்டும் என்றார். உடனே நிதாகர், அதோ பாரும், பெரிய மலை சிகரம் ஒன்று மிக பெரியதாக இருக்கும் யானையின் மேல் ஏறிக்கொண்டு பிரகாசிக்கிறானே, அவன்தான் அரசன். அவனை சுற்றி நிற்பவர்கள் பரிவாரங்கள் என்றார். அதற்கு ருபுமுனிவர் புன்முறுவலுடன், ஐயா, நீர் அரசன் என்றும் யானை என்றும் வெவ்வேறான லட்சணம் உடையனவாய் 2 பொருட்களை ஒரே சமயத்தில் கூறுகிறீர்கள். எனக்கோ அவற்றில் பேதம் தெரியவில்லை. என்ன விசேஷமோ அதை எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும். யார் அரசன், எது யானை, இதை அறிய விரும்புகிறேன் என்றார். அவரை நிதாகர் வியப்புடன் பார்த்தபடி, என்ன பிராமணரே, கீழே இருப்பது யானை, மேலே இருப்பது அரசன், இது உமக்கு தெரியவில்லையா என்று கேட்டார். பிராமணரே, கீழே இன்னது மேலே இன்னது என்று எனக்கு நன்றாக தெரிவிக்க வேண்டும் என்று ருபு கூறினார். உடனே நிதாகர் ருபு முனிவரின் மேல் ஏறி கொண்டு, இப்பொழுது நான் கூறுவதை கேளும். நான் இருக்கும் இடம்தான் மேல். மேலே என்னை போல் ஏறி இருப்பவனே அரசன். நீர் இருக்கும் இடம்தான் கீழ். உம்மை போல் கீழே சுமந்து கொண்டிருப்பதே யானை என்று அறியும். இந்த விஷயம் உமக்கு தெரிவதற்கு தான் கண்கூடாக காண்பித்தேன் என்றார் நிதாகர். பிறகு ருபு புன்முறுவலுடன், சரிதான், நீ என்பதும் நான் என்பதும் எனக்கு தெரிந்தால் அல்லவோ மற்றைய காரியங்களை நான் அறிந்து கொள்வேன். அந்த பேதமே எனக்கு தெரியவில்லை. ஆகையால் நீ நான் என்பவர்கள் யாரோ என்பதை தெரிய சொல்ல வேண்டும் என்றார். எனக்கு இப்படி சொன்னதை கேட்டவுடன் நிதாகர் பரபரப்புடன் அவரது திருவடிகளில் விழுந்து தண்டம் சமர்ப்பித்து, சுவாமி, தேவரீர் எனது ஆச்சாரியரான ருபுவென்று நினைக்கிறேன். மற்றவர்களுடைய இதயம் இப்படி ஆத்ம அபேத ஞானத்தால் தூய்மையடைந்திருக்கிறது. ஆகையால் நீங்கள் எனது குருநாதர் என்பதில் சந்தேகமே இல்லை என்றார். அதை ருபு முனிவர் ஆமோதித்து, நான் ருபுதான். நீ எனக்கு செய்த பணிவிடைக்கு மகிழ்ந்து உனது ஞானத்தை நிலைப்படுத்த நான் இங்கு வந்தேன். பரமார்த்த சாரமான அபேத ஞானத்தையும் உனக்கு சுருக்கமாக கூறினேன் என்று கூறிவிட்டு தமது இருப்பிடம் போய் சேர்ந்தார். நிதாகரும் சகல ஆத்மஸ்வரூபங்களும் ஒரே வகையானவை என்ற உறுதி அடைந்து யாவற்றையும் பிரம்மஸ்வரூபமாக தியானித்து மேலான மோட்சத்தை அடைந்தார். அரசே, தாமும் அப்படியேதான் சத்ருக்கள் மித்திரர்கள் என்ற வித்தியாசமின்றி கர்ம வசத்தால் எங்கும் இருக்கின்ற ஆத்மஸ்வரூபம் ஒருவிதமானதே என்பதை நினைத்திருப்பாயாக. களங்கமற்ற சுத்தமான ஆகாயம் ஒன்றேதான் ஆயினும் அது உபாதி வசத்தால் கருப்பு வெளுப்பு என்று வெவ்வேறாக தோன்றுகிறது. அதுபோலவே ஒரே விதமான ஆத்மஸ்வரூபம் அஞ்ஞானிகளுக்கு வெவ்வேறாக தோற்றமளிக்கிறது. இதை இன்னும் சுருக்கமாக கூறுகிறேன், கேட்பீராக. எந்தெந்த பொருள் உண்டோ அந்தந்த பொருட்கள் யாவும் ஸ்ரீ அச்சுதனுடைய சொரூபம்தான். அவனுக்கு வேறானதும் மேலானதும் எதுவுமில்லை. நானும் அவன் ஸ்வரூபம், நீயும் அப்படியே, சகலமும் அப்படித்தான். ஆகையால் எல்லாம் வேறு வேறு என்கின்ற பேத புத்தியாகிய அஞ்ஞானத்தை விட்டு விடு என்று ஜடபரதர் ஆகியோர் கூறினார்கள். அரசன் சுத்த ஞானியானான். ஜடபரதரே ஆகியும் பூர்வ ஜென்ம ஸ்மரணத்தால் ஞான யோகமடைந்து அந்த பிறவியிலேயே மோட்சமடைந்தார். இத்தகைய மகானுபாவரான ஜடபரத யோகியாரின் இந்த மேன்மையான சரிதத்தை எவன் ஒருவன் கூறுகிறானோ, எவன் பக்தியுடன் இதனை செவிமடுக்கிறானோ, அத்தகையோரெல்லாம் சுத்த ஞானம் உடையவர்களாகி மோட்சம் பெறுவதற்கு தகுந்தவராவார்.
இரண்டாவது அம்சம் நிறைவடைந்தது. 38ஆம் பகுதி நிறைவடைந்தது.